சபைக்கு நாங்கள் உங்களை ஆள் சேர்க்க வரவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Remove the thought from your mind. அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து போடுங்கள். We are presenting the truth that you may get ready for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி ஆயத்தப்படுத்துவதற்காகவே நாங்கள் சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறோம். You know the Bible to an extent. உங்களுக்கு வேதத்தை ஒரு அளவுக்கு தெரியும். But you are unable to understand the mysteries hidden in the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. The more you understand the scripture, the more you will experience the power of God. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். Early days they used to have a overcoming or a kind of real prayer life. ஆதி நாட்களிலே அநேகருக்கு ஜெப ஜீவியத்தின் மேல் ஒரு ஜெய ஜீவியம் உண்டாயிருந்தது. They asked American pastor how much time he spends in prayer. ஒரு முறை ஜனங்கள் போய் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டரிடத்திலே, பாஸ்டர் அவர்களே, எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபத்திலே உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். Oh, I pray 22 minutes. அவர் என்ன சொன்னார்? 22 நிமிடம் மாத்திரமே நான் ஜெபித்தாலும். They asked a Japanese pastor. உடனடியாக அவர்கள் ஜப்பானிய பாஸ்டரிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார்கள். I pray for 44 minutes. அவர் சொன்னார், 44 நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். They asked a South Korean pastor. அவர்கள் தென்கொரிய தேசத்தில் உண்டாயிருக்கிற அந்த பாஸ்டரிடத்திலே போய் இதே கேள்வியை கேட்டார்கள். I pray 80 minutes. அப்பொழுது அவர் சொன்னார், நான் 80 நிமிடம் ஜெபிக்கிறேன். They asked a Chinese pastor. உடனடியாக சீனா தேசத்து பாஸ்டரிடத்திலே போய் கேட்டார்கள். I pray 1 hour and 25 minutes. அவர் சொன்னார், நான் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்கிறேன். How you are able to pray 1 hour and 25 minutes? எப்படி உங்களால் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்க முடிகிறது? And he said, you have got a church. உங்களுக்கு ஒரு சபை உண்டு என்று சொல்கிறீர்கள். You have got a Bible. உங்களுக்கு ஒரு வேதமும் உண்டாயிருக்கிறது. You have got pastors, you have got a system to support you. உங்களுடைய அந்த வேலையில் உதவி செய்யும்படியாக உங்களுக்கு வேதமும் பாஸ்டர்மார்களும் அங்கே ஒரு ஒழுங்கும் இருக்கிறது. You have got an organization. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றதான ஒரு அமைப்பும் இருக்கிறது. But we don't have anything. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. We can't have a Bible printed openly. எங்களுக்கு வெளிப்பிரகாரமாக வேதத்தை நாங்கள் அச்சடித்து காண்பிக்க முடியாது. This answer was given about 40 years back. இந்த பதிலானது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாஸ்டரால் கொடுக்கப்பட்டது. Now we have got more liberty in China, but early days there was not liberty. இந்த நாட்களிலே நமக்கு சீனாவில் நன்றாக ஊழியம் செய்ய அந்த விடுதலை உண்டு. ஆனால் அந்த நாட்களிலோ அப்படி சுதந்திரம் கிடையாது. So the Chinese pastor told me, we don't have anything, so we have to go unto God. ஆகையினாலே இப்பொழுது சீனா பாஸ்டர் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் நாங்கள் தேவனிடத்தில் தான் செல்ல வேண்டும். You are organized and well organized, and according to the organization you go. நீங்கள் நன்றாக அமைப்பு பெற்றதான அமைப்பா இருக்கிறீர்கள், அதன்படி நீங்கள் போகிறீர்கள். But we don't have an organization. எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த அமைப்பும் கிடையாது. We wait for the direction of the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியின் அந்த நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. So to wait for the direction of the Holy Spirit, we have to spend much time in prayer. பரிசுத்த ஆவியின் நடத்திப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் அதிக நேரம் ஜெபத்திலே செலவிட வேண்டியதா இருக்கிறது. And that was the secret of this CPM fellowship or TPM fellowship. அதுதான் இந்த CPM ஐக்கியத்தின் அல்லது இந்த TPM ஐக்கியத்தின் ரகசியமாய் இருக்கிறது. Early days every believer must pray 3 hours. ஆதி நாட்களில் உண்டாயிருக்கிற கட்டளை என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். Whether young or old, 3 hours. If they don't pray, if they come to the faith home, nobody will talk to them. அவர்கள் சிறியவராயிருந்தாலும் சரி, வயதில் முதிர்ந்தவராயிருந்தாலும் சரி, 3 மணி நேரம் ஜெபிக்காமல் விசுவாச வீட்டிற்கு வருவார்களே ஆகில் ஒருவரும் அவரோடு கூட பேச மாட்டார்கள். The first question the pastor will ask, how many hours you prayed today? அங்கிருக்கிறதான சபை போதகர் கேட்கிற முதல் கேள்வி, எவ்வளவு நேரம் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள்? Sometimes I used to say 2 hours. சில நேரங்களில் நான் அவருக்கு 2 மணி நேரம் என்று பதில் சொல்லுவேன். Go take the mat and pray for 1 hour and come. உடனடியாக அவர் சொல்வார், பாய் எடுத்து கொண்டு போ, 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு பின்பாக வா என்று சொல்லுவார். That time hardly I was 19 or 20 years old. அப்பொழுது எனக்கு 19
அல்லது 20 வயது தான் இருக்கும். And I have just come from CSI Anglican Church Fellowship. நான் பாரம்பரிய சபையில் இருந்த அந்த CSI ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து அப்பொழுதுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். How to pray 3 hours? எப்படி நான் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியும்? But they trained up 3 hours prayer. ஆனால் அவர்களோ 3 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த பயிற்சியை தந்தார்கள். Every servant of God must pray 6 hours. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் 6 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். A senior pastor will be seated with us. எங்களோடு கூட அந்த மூத்த பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். He will pray. அவரும் ஜெபிப்பார். We will also join in prayer. அவரோடு கூட நாங்களும் சேர்ந்து ஜெபிப்போம். Without 6 hours prayer, they will not allow us to do any spiritual work. 6 மணி நேரம் ஜெபமில்லாத பட்சத்தில் எங்களை எந்த ஆவிக்குரிய வேலையும் அவர்கள் செய்ய விட மாட்டார்கள். But today, ஆனால் இன்றைக்கோ you may say, I have overcome so many things. நான் अनेक காரியங்களில் ஜெயித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். But how about prayer life? என்றாலுமோ ஜெப ஜீவியத்தின் நிலவரம் என்ன? Just for 1 minute, close your eyes. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுங்கள். Lord, I may be not be overcoming in many things, Lord. ஆண்டவரே, अनेक காரியங்களில் எனக்கு ஜெயமில்லாமல் இருக்கலாம். And in prayer life, I am completely fallen. ஜெப ஜீவியத்திலே நான் முற்றுமாய் விழுந்து போனேன். At least 1 hour if I could pray, what a blessing it would be. நான் 1 மணி நேரமாகிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும். I used to pray, Lord, but now I have lost it, Lord. ஆண்டவரே, நான் अनेक மணி நேரம் முன்பாக ஜெபிப்பேன், ஆனால் இப்பொழுதோ அதை நான் இழந்து போனேன். But today in thy presence, இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே I rededicate myself. நான் என்னை மறுபடியுமாக என்னை ஒப்படைக்கிறேன். Lord, I want to build up my prayer life. ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். When you sincerely open your heart and make a dedication, நீங்கள் உண்மையாகவே உடைய இருதயத்தை திறந்து ஒரு பிரதிஷ்டை செய்வீர்களே ஆகில், from today onwards you will have a special spirit of prayer. இன்று முதற்கொண்டு உனக்குள்ளே விசேஷித்த ஜெப ஆவி உண்டாயிருக்கும். Because overcoming life depends upon prayer life. ஜெய ஜீவியமானது ஜெப ஜீவியத்தை சார்ந்தே இருக்கிறது. So I asked the Lord, what is the definition of the overcoming life? அப்பொழுது நான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, ஜெய ஜீவியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். He gave only one sentence. அப்பொழுது தேவன் எனக்கு ஒரே ஒரு வாக்கியம் மாத்திரமே தந்தார். If you are crucified with me, நீ என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுண்டானால், died with me, என்னோடு கூட நீ மரித்ததுண்டானால், buried with me, என்னோடு கூட நீ அடக்கம் பண்ணப்பட்டதுண்டானால், then you will be rising with resurrection with me. நீ என்னோடு கூட உயிர் தெழுவாய். It includes the whole message. இதுதான் முழு தூதையும் அடங்கிய வாக்கியமாய்